அந்த காலத்துல ஒரு பெரிய ராஜ்யம் ஒன்னு இருந்துச்சு. அங்க இருந்த ராஜாவுக்கு ஒரு ஆசை. அவரோட நீண்ட நாள் கனவுன்னு கூட சொல்லலாம். இதுவரைக்கும் எந்த ஒரு நாடும் பாத்திராத அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான பளிங்கு கற்களால் ஆன அரண்மனை கட்டணும்னு முடிவு பண்ணார். அரண்மனை கட்டுறதுக்கான வரைபடங்களை தயார் செய்யும் முழு பொறுப்பையும் அமைச்சர்கிட்ட ஒப்படைச்சாரு. பல நாடுகள்ல இருந்து பல கட்டிடக் கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டு அரசரோட கனவு அரண்மனை வடிவமைக்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த அரண்மனைக்கு தேவையான பளிங்கு கற்களை வாங்குற பொறுப்பையும் அமைச்சர்கிட்டயே ஒப்படைச்சாரு அரசர். புதிய அரண்மனை கட்டுறதுக்கு முன்னாடி அரசர் அந்த நாட்டோட தலைமை ஐயர்கிட்ட இது பத்தி கேட்டாரு. அதை கேட்ட ஐயரும் சில சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள் படி சில விஷயங்களை கணிச்ச பிறகு, மன்னா, இப்போதைக்கு இந்த வேலைய ஆரம்பிக்காதீங்க. கால நேரம் சரியில்லை. இதனால் பணவிரயம் ஏற்படலாம். இது மட்டும் இல்ல, உங்கள் உயிருக்கு கூட ஆபத்தான நிலை ஏற்படலாம். அதனால் இன்னும் 6 மாசம் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு தடுத்தாரு. இத கேட்ட அமைச்சர் கொதிச்சு போயிட்டாரு. ஏன்னா அரண்மனை கட்டுற வேலையில அவருக்கு பெரிய அளவுல விற்பனை பங்கு கைமாற வேண்டி இருந்தது. அதனால அரசர்கிட்ட வந்து, மன்னா, இந்த ஐயருக்கு வயசாயிடுச்சு. எப்ப பார்த்தாலும் சாஸ்திரம் சம்பிரதாயம்னு நம்ம வளர்ச்சியை தடுக்கிறாரே. நாம இப்பவே வேலைய ஆரம்பிச்சாதான் இன்னும் 6 மாசத்துல முடிக்க முடியும். இன்னும் 6 மாசத்துல வரப்போற உங்க 60வது பிறந்த நாள் விழாவை கூட அந்த புது அரண்மனையில விமர்சையா முறையில கொண்டாடலாம். அதனால இன்னைக்கே நாம வேலைய ஆரம்பிப்போம் அப்படின்னு ராஜாவுக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டிவிட்டாரு. மேலும் அரசர்கிட்ட, மன்னா, இதோ பாருங்க, இப்போ நம்ம கையில அரண்மனையோட வரைபடம் கூட தயாரா இருக்கு. அரண்மனை கட்டுறதுக்கு முகூர்த்த கால் நட்டுட்டோம்னா நம்ம ராஜ்யத்தோட பெருமை வானம் வரைக்கும் போகும். இந்த ஐயரை நம்பி தாமதப்படுத்தினா நம்ம மானமே போயிடும் அப்படின்னு சொல்லி ராஜாவை சம்மதிக்க வச்சிட்டாரு. ஆனா அமைச்சர் அப்படியெல்லாம் சொன்னதுக்கு வேற ஒரு காரணம் இருக்கு. அரண்மனை கட்டுறதுக்கு முதல் தரமான பளிங்கு கற்கள் வேணும்னு ராஜா சொல்லி இருந்தாரு. ஆனா இந்த அமைச்சர் என்ன பண்ணாரு தெரியுமா? பக்கத்து நாட்டுல மலிவான விலைக்கு கிடைக்கிற கற்களை வாங்க முடிவு செஞ்சிருந்தாரு. அந்த கற்களோ பார்க்கறதுக்கு மட்டும் பளபளன்னு இருக்கிற தரம் குறைந்த கற்கள். கணக்குத மட்டும் உயர்தர பளிங்குக்கல் விலையை எழுதிட்டு மீதி ஒதுங்கிய பாதி பணத்தை தன் சொந்த பெட்டியில போட்டுக்கலான்னு கணக்கு போட்டாரு. அது மட்டும் இல்ல, வேலை செய்யறதுக்கு திறமையான ஆட்களை விட தனக்கு தெரிஞ்ச பினாமி ஆட்களை தான் வேலைக்கு எடுத்தாரு. அவங்க கிட்ட ஒரு ஒப்பந்தமும் போட்டுக்கிட்டாரு. நீங்க வேலைய மெதுவா இழுத்தடிங்க, சம்பளத்தை மட்டும் அரசர்கிட்ட அதிகமா கேட்டு வாங்கிக்கலாம், அதுல எனக்கு பாதி உங்களுக்கு பாதி அப்படின்னு ரகசியமா பேசி வச்சிருந்தாரு. இன்னொரு வில்லங்கமான வேலையும் பண்ணியிருந்தாரு. அரண்மனை வரைபடத்துல ராஜாவுக்கே தெரியாம ஒரு ரகசிய சுரங்கத்தை உருவாக்க திட்டம் போட்டாரு. எதுக்கு தெரியுமா? பின்னாடி ஒரு நாள் ராஜாவுக்கு தெரியாம கருவூலத்துல இருக்கிற தங்க காசுகளை திருடிட்டு அந்த சுரங்கம் வழியா தப்பிச்சு போகணுங்கிறது தான் அவரோட திட்டமே. பாவம் ராஜா, அமைச்சரோட இந்த திருட்டு திட்டம் எதுவும் தெரியாம அமைச்சர் சொன்னதை அப்படியே நம்பிட்டாரு. கடைசியில அரசர் ஒரு சமரசம் பண்ணாரு. சரி, ஒரு பெரிய யாகம் நடத்துவோம். அந்த யாகம் நல்லபடியா முடிஞ்சா அன்னிக்கே அரண்மனைக்கு அடிக்கல் நாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. யாகம் நடக்க எல்லா ஏற்பாடுகளும் ரொம்பவும் பிரம்மாண்டமான முறையில நடந்துச்சு. இறுதியா யாகம் நடக்க போற அந்த நாளும் வந்துச்சு. யாகம் நடக்கிற அந்த இடம் பார்க்கவே ரொம்ப மிரட்டலா இருந்தது. ஊரே அங்கே கூடி நிக்குது. நூற்றுக்கணக்கான வேத விற்பன்னர்கள் சேர்ந்து மந்திர சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மந்திரத்தோட சத்தம் காதுல விழும்போது ஒரு விதமான அதிர்வு உண்டாகுது. யாக குண்டத்துல அக்னி அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. நெய், நறுமண பொருட்கள்னு எல்லாத்தையும் அதுல போடும்போது வர்ற அந்த வாசனை அந்த பகுதி முழுக்க பரவி நிக்குது. ராஜா ரொம்ப பக்தியோட கண்ணை மூடி உட்கார்ந்திருக்கார். அவருக்கு தம் மனக்கண்ல அந்த பிரம்மாண்டமான பளிங்கு அரண்மனை தெரியுது. இந்த யாகம் முடிஞ்சா போதும், இன்னைக்கே வேலைய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு வித பூரிப்போட இருக்கார். ஆனா பக்கத்துல உட்கார்ந்திருக்கிற அமைச்சருக்கு தான் திக்கு திக்குன்னு இருக்கு. அவர் மனசுல, இந்த ஐயர் வேற ஏதோ தடையா சொன்னாரே, ஒருவேளை யாகம் பாதியில நின்னுடுமோ? அப்படி நின்னுட்டா நமக்கு சேர வேண்டிய பணம் எல்லாம் நின்னு போயிடுமே. எப்படியாவது இந்த யாகம் முடிஞ்சு அந்த அடிக்கல் நாட்டுற வேலைய ஆரம்பிச்சாதான் நம்ம கல்ல நிறையும் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ ஐயரை ஒரு மாதிரி முறைச்சு பாத்துக்கிட்டே இருக்கார். ஆனா ஐயரோ ரொம்ப அமைதியா எதையோ யோசிச்சபடி அக்னி குண்டத்தையே உத்து பாத்துக்கிட்டு இருக்கார்.
யாகத்தோட உச்சகட்டமான பூர்ணாகுதி நேரம் வந்துடுச்சு. அதாவது யாகத்தோட முடிவுல கொடுக்கப்படுற அந்த முக்கியமான பகுதி. இத செஞ்சு முடிச்சுட்டா யாகம் வெற்றிகரமா முடிஞ்சதா அர்த்தம். அதுக்கப்புறம் அரண்மனை வேலையை யாராலையும் தடுக்க முடியாது. அமைச்சர் ஒரு பெருமூச்சு விடுறார். அப்பாடா, இன்னும் 5 நிமிஷம்தான், யாகம் முடிய போகுது. என் கைக்கு வரப்போற அந்த பல கோடி பொற்காசுகள் இப்பவே கண்ல தெரியுது அப்படின்னு அவர் மனசுக்குள்ள ஒரு சின்ன கொண்டாட்டமே நடக்குது. யாகம் அதோட உச்சகட்டத்துக்கு வந்துடுச்சு. அந்த பூர்ணாகுதி பொருளை நெருப்புல போட ராஜா கைய உயர்த்துறார். அந்த ஒரு நிமிஷம் அந்த இடமே அப்படியே நிசப்தமா இருக்கு. அப்போதான் கூட்டத்தை விலக்கிக்கிட்டு ஒரு குரல் கேக்குது. வழிவிடுங்க, வழிவிடுங்க, சாமிக்கு சாத்த வேண்டிய விசேஷமான நறுமண பூக்கள் வந்திருக்கு. அங்கே வர்றது ஒரு பூ விற்கிற இளைஞன். அவன் தலையில ஒரு பிரம்மாண்டமான பூக்கூட. அந்த யாகத்துக்குன்னே பிரத்யேகமா காடுகள்ல இருந்து பறிச்சுட்டு வந்த அபூர்வமான மலர்கள் அது. அமைச்சர் அந்த பையனை பார்த்ததும், சரி, பூ வந்திருக்கு, இது ஒரு நல்ல சகுனம்தான், சீக்கிரம் கொண்டு வந்து சாமிக்கிட்ட வை அப்படின்னு சைகை காட்டுறார். அந்த இளைஞன் ரொம்ப பதட்டமாவும் வேகமாவும் வர்றான். ஏன்னா யாகம் முடிய போகுதுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா விதி அங்கே ஒரு விளையாட்ட விளையாடுச்சு. யாகசாலை தரையில ஏற்கனவே அபிஷேகம் பண்ண நெய்யும் எண்ணெயும் சிந்தி ரொம்ப வழுவழுப்பா இருந்தது. அந்த பையன் வேகமா வரும்போது ஒரு கல்லு மேல கால் வழுக்கிடுச்சு. ஐயோ! அவன் நிலை தடுமாறி நேரா போய் அந்த எரிஞ்சுக்கிட்டு இருந்த பிரம்மாண்டமான அக்னி குண்டத்துக்கு பக்கத்திலேயே குப்புற விழுந்துட்டான். அவன் விழுந்த அதிர்ச்சியில அந்த யாக குண்டத்தோட அமைப்பே கொலைஞ்சு போச்சு. கொழுந்து விட்டு எரிஞ்ச அந்த யாகத்தி ஒரே நிமிஷத்துல கரும் புகையா மாறி அப்படியே அணைஞ்சு போச்சு. அவ்வளவுதான், மந்திரம் சொன்னவங்க எல்லாம் வாய் அடைச்சு போயிட்டாங்க. ராஜா அதிர்ச்சியில சிலையா நின்னுட்டார். அமைச்சருக்கு தான் ரத்தம் கொதிக்குது. அவரோட ஒட்டுமொத்த கனவுகளும் ஒரே நிமிஷத்துல காணாம போச்சு. அவருக்கு தாங்க முடியாத கோபம். பாவி பயலே, என்ன காரியம் பண்ணிருக்க? ராஜாவோட கனவுல மண் இல்ல, பூவை அள்ளி போட்டுட்டியே அப்படின்னு கத்திக்கிட்டு அவன் கிட்ட பாயிறார். அந்த பையன் கை கால் நடுங்கி அழுதுகிட்டே சொல்றான், மன்னா, என்ன மன்னிச்சிருங்க, அப்படியெல்லாம் நடக்க என்ன காரணம்னு எனக்கே தெரியல, கால் வலிக்கிடுச்சுன்னு சொல்லி கண் கலங்கி போய் நிக்கிறான். யாகத்துக்கு எடுத்துட்டான் கோபத்துல அந்த அமைச்சரே முன்னாடி வந்து, மன்னா, இவன் சாதாரண ஆள் இல்ல, யாரோ ஏவி விட்டு நம்ம அரண்மனை வேலைய தடுக்க வந்திருக்கான். இவனை இப்பவே அந்த பழைய நிலவரை சிறையில போடுங்க அப்படின்னு கத்தினார். ராஜாவுக்கும் மனசு கஷ்டம்தான். ஆனா விதி யார விட்டுச்சு? அந்த பூக்கார பையனை இழுத்துட்டு போய் அரண்மனையிலேயே ரொம்ப பழசான தரைக்கடியில இருக்கிற ஒரு இருட்டு சிறையில தள்ளி பூட்டிட்டாங்க. சிறையில அந்த பையன் அழுதுகிட்டே ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கான். சாமி, பூ கொண்டு வந்த எனக்கு பூவிலங்கு கிடைச்சிருக்கே, அப்படியெல்லாம் நடக்க என்ன காரணம் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ நள்ளிரவு நேரம், சுத்தியும் ஒரே அமைதி. திடீர்னு அந்த சிறையறை செவுத்துக்கு பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேக்குது. யாரோ கடப்பாறையால செவுத்த தோன்ற சத்தம். அந்த பையன் பயந்து போயிட்டான். சிறைக்குள்ள என்னடா சத்தம் அப்படின்னு மெதுவா அந்த செவுத்துல இருந்த ஒரு சின்ன ஓட்ட வழியா எட்டி பார்த்தான். அங்க பார்த்தா அந்த சிறையறைக்கு அடுத்த பக்கத்துல ஒரு ரகசிய சுரங்கம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க. அங்க அமைச்சரோட ஆட்கள் 2 பேர் பேசிக்கிட்டு இருக்கிறது இவன் காதுல தெளிவா விழுது. ஒருத்த சொல்றான், டே, இன்னும் 2 அடி தோண்டினா நேரா அரசரோட அந்த பெரிய கருவூலத்துக்கு போயிடலாம். ராஜா அந்த பழிங்கு அரண்மனையை கட்ட ஆரம்பிச்சதும் நம்ம அமைச்சர் அந்த போலி பழிங்கு கற்களை வச்சு எல்லாரையும் ஏமாத்த போறாரு. அந்த கேப்ல நாம இந்த கருவூலத்துல இருக்கிற மொத்த தங்கத்தையும் இந்த சுரங்கம் வழியா அள்ளிக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். இன்னொருத்த சிரிக்கிறான், அமைச்சர் செம்ம ஆளுட, அந்த பூக்கார பையனை சிறையில போட்டது நமக்கு இன்னும் வசதியா போச்சு, யாருக்கும் சந்தேகம் வராது. இத பார்த்த அந்த பையனுக்கு தூக்கமே போயிடுச்சு. அட பாவிங்களா, ராஜா இவ்வளவு நம்பிக்கையா இருக்காரு, இந்த அமைச்சர் இவ்வளவு பெரிய தில்லுமுள்ளு பண்றாரா? தரமில்லாத கல்ல வச்சு அரண்மனை கட்டி அரசர் உயிரோடவே விளையாட பாக்குறாரே அப்படின்னு பதறி போயிட்டான். அப்படியே 3 நாள் கழிஞ்சது. அந்த 3ஆவது நாள் தான் அந்த பயங்கரமான விஷயம் நடந்துச்சு. 3ஆவது நாள் விடியற்காலை திடீர்னு ஒரு பயங்கரமான சத்தம். பூமி அப்படியே ஒரு நிமிஷம் குலுங்குச்சு. பயங்கரமான நிலநடுக்கம். அரண்மனையோட சில பகுதிகள் இடிஞ்சு விழுது. ராஜா தங்குற அறைக்கு வெளியில இருந்த அந்த பெரிய கல் தூண்கள் சரிஞ்சு விழுது. எல்லாரும் பயந்து போய் மைதானத்துக்கு ஓடி வராங்க. அரண்மனை மைதானமே அமைதியா இருந்தது. அந்த நிலநடுக்கம் நின்னதுக்கு அப்புறம் அரசர் ஐயர்கிட்ட வந்து நின்னார்.
ஐயரே, நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைதான். அன்னிக்கு அந்த பையன் வந்து அந்த அக்னிகுண்டத்துல விழுந்து யாகத்தை நிறுத்தலனா இன்னைக்கு நானும் இந்த நாட்டு மக்களும் அந்த பிளவுக்குள்ள போய் செத்துருப்போம். எங்களை காப்பாத்தின அந்த பையன் ஒரு தெய்வ பிறவி. ஆனா எனக்கு ஒரு வருத்தம். அந்த பையன் ஒரு நல்லவன், தர்மவான். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவானுக்கு ஏன் 3 நாள் சிறை தண்டனை கிடைக்கணும்? ஒரு தப்பும் பண்ணாத அந்த பையன் ஏன் அந்த இருட்டு சிறையில வாடணும்? அப்படியெல்லாம் நடக்க என்ன காரணம் சுவாமி? அப்படின்னு அரசர் ரொம்ப உருக்கமா கேட்டார். அப்போ அந்த ஐயர் மெல்ல சிரிச்சுக்கிட்டே, மன்னா, அதுக்கு விடை அந்த பையன்கிட்டயே இருக்கு. அவனை இங்க வர சொல்லுங்க ன்னாரு. உடனே அரசர் காவலர்களை விட்டு அந்த இளைஞனை அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொன்னாரு. சிறையில இருந்த அந்த இளைஞனும் அரசவைக்கு வந்தான். அவன் முகத்துல பயம் இல்ல, ஒரு தெளிவு இருந்தது. ஐயர் அந்த இளைஞனை பார்த்து கேட்டாரு, தம்பி, அந்த 3 நாள் சிறையில நீ என்ன பார்த்தன்னு மன்னா கிட்ட சொல்லு. அந்த பையன் சொல்ல ஆரம்பிச்சான், மன்னா, அன்னைக்கு என்ன தூக்கி சிறையில போட்டப்ப எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. ஆனா அன்னைக்கு இரவு ஒரு விசித்திரமான சத்தம் கேட்டுச்சு. நான் இருந்த அந்த சிறை அறைக்கு பக்கத்துல இருந்த சுவரை யாரோ கடப்பாரையால இடிக்கிற சத்தம். நான் அந்த செவத்துல இருந்த ஒரு சின்ன ஓட்ட வழியா எட்டி பார்த்தேன். அங்க நம்ம அமைச்சர் அவரோட ஆட்களை வச்சுக்கிட்டு ரகசியமா ஒரு சுரங்கத்தை தோண்டிக்கிட்டு இருந்தாரு. அவர் பேசிக்கிட்டது என் காதுல விழுந்துச்சு. இந்த அரண்மனைக்கு தரமில்லாத பளிங்கு கற்களை வாங்குனதுல எனக்கு பாதி லாபம் வந்துருச்சு. இப்போ இந்த சுரங்கத்தை மன்னருக்கு தெரியாம நேரா கருவூலத்துக்கே தோண்டிட்டா மொத்த தங்கத்தையும் எடுத்துட்டு நான் ஓடிடுவேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. இப்படின்னு அங்க நடந்த சம்பவங்களை அரசர்கிட்ட சொல்லி முடிச்சான். இத கேட்ட அமைச்சர் அப்படியே சிலையாகி நின்னுட்டார். அவர் உடம்பு நடுங்க ஆரம்பிச்சுது. அரசரும் தன்னோட ஆட்களை விட்டு விசாரிக்கும்படி சொன்னாரு. அந்த ஆட்களும் சில மணி நேரத்துக்கு பின்னால அரசர்கிட்ட வந்து அமைச்சரோட தில்லு முள்ளுகளை பத்தி சொல்ல அரசருக்கு கோபம் தலைக்கேறிருச்சு. ஐயர் இப்போ அரசரை பார்த்து சொன்னார், பாத்தீங்களா மன்னா, அப்படியெல்லாம் நடக்க என்ன காரணம்னு இப்ப புரிஞ்சுதா? அன்னைக்கு இந்த இளைஞன் மட்டும் சிறையில இல்லாம வீட்டுக்கு போயிருந்தா அமைச்சரோட இந்த திருட்டு வேலை உங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும். இவன் சிறையில இருந்ததுனாலதான் அமைச்சரோட எல்லா தில்லு முள்ளுகளையும் நேர்ல பார்க்க முடிஞ்சுது. சுருக்கமா சொன்னா, ஒரு பெரிய துரோகியை அடையாளம் காட்டுறதுக்காக தான் இந்த நல்லவனுக்கு அந்த சின்ன தண்டனைய இயற்கை கொடுத்துச்சு. இதையெல்லாம் கேட்ட அரசருக்கு கோபம் தலைக்கேறிருச்சு. அமைச்சரே, எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணது மட்டும் இல்ல, மக்களோட பணத்தை திருடி தரமில்லாத கற்களை வச்சு எங்க உயிரோட விளையாடி இருக்கீங்க அப்படின்னு கோபத்தோட சத்தம் போட்டாரு. வீரர்களே, இப்பவே இந்த அமைச்சரோட சொத்துக்களை பறிமுதல் பண்ணுங்க, இவரை அதே சிறைசாலையில ஆயுள் முழுக்க அடையுங்க அப்படின்னு உத்தரவிட்டாரு. கடைசியில அந்த இளைஞனை தன்னோட அரசவை ஆலோசகரா மாத்தி அவனுக்கு பொற்காசுகளை வாரி வழங்கினார் அரசர். அன்னைக்கு அந்த இளைஞன் சிறையில இருந்து புலம்பிய புலம்பலுக்கும் இன்னைக்கு விடை கிடைச்சுது. இவனுக்கு ஏற்பட்ட அந்த சின்ன வேதனைக்கு பின்னாடி இப்படி ஒரு நல்ல விஷயம் ஒளிஞ்சுகிட்டு இருந்திருக்கு. நண்பர்களே, நம்ம வாழ்க்கையில சில நேரத்துல தேவையில்லாத கஷ்டங்கள், அவமானங்கள் வரும்போது ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு யோசிப்போம். ஆனா அந்த ஒரு சின்ன கஷ்டம்தான் பின்னாடி வரப்போற ஒரு பெரிய பேராபத்துல இருந்து நம்மள காப்பாத்த போகுதுன்னு நமக்கு தெரியாது. விதியோட கணக்கு எப்பவும் தப்பா போகாது. இதுதான் இந்த கதை உணர்த்தும் மறுக்க முடியாத உண்மை. உங்க வாழ்க்கையில உங்களை பின்தொடர்ந்து வர கெட்ட கர்மாக்களை போக்கவும், இனி உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லதா நடக்க என் கெட்ட கர்மா தீர்ந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.